நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம். அதற்காக நம்மிடம் இருந்திருக்கிறார் அரசியல் விமர்சகருமான திருத்துறைப்பாண்டி துரைமுருகன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய அரசியல் ஒரு 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 மாதிரியா போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங்காக போகிறத விட ஒரு அநாகரிக அரசியல் போயிட்டு இருக்கு. அதாவது கோ பேக் மோடி நம்ம துணை முதல்வர் போராட்டத்தில் சொல்ல கோ பேக் மோடின்னு நீ சொல்லி பாரு, இல்லை சொல்லி தான் பாரு அப்படின்ட்டு ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறாரு. இதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்குது. அதாவது துணை முதல்வர்ன்ற மரியாதையாவது கொடுக்கலாம், சரி அது இல்லை. அதுக்கப்புறம் செங்கலை உருவான்னாரு, அதற்கு வந்துட்டு காசு வாங்கி கொடுக்க துப்பு இல்லை அப்படின்ட்டு துணை முதல்வர் சொல்கிறாரு. ஸோ இதற்கிடையில் மவுண்ட் ரோடு பக்கம் வாண்டுறாரு. நான் மவுண்ட் ரோடு எங்கே வரணும் அண்ணா சாலைக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து இதுக்கு நடுவில் வந்து சேகர் பாபு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அண்ணாமலை வைத்தறிச்சலில் பேசுகிறாரு. அதாவது நாட்டில் 1008 பிரச்சனை இருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? ஐயா, நீங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டீங்களே, நாட்டில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ ரெண்டுமே ஆளுங்கட்சி, ஒன்று மத்தியில் ஆளுங்கட்சி, இன்னொன்று மாநிலத்தில் ஆளுங்கட்சி. இதனுடைய மத்தியில் ஆளுங்கட்சியுடைய பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து இன்றைக்கி தேவையில்லாமல் ஒரு சீண்டலை வந்து இன்றைக்கி திமுக நோக்கி வைக்கிறார். திமுக தேவையில்லாமல் சீண்டி பார்க்குறாரு. அதற்கு வந்து என்னென்னா காரணம் என்னன்னாக்கா, இந்த கல்விக்கு கொடுக்க வேண்டிய நம்ம சர்வ சிக்ஷா அபியானுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 2152 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் விடுவிக்கலன்றதுல தான் அது ஆரம்பிக்குது. அந்த புள்ளி அங்கே தான் துவங்குது. இப்போ அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நம்ம மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து நாங்கள் ஏற்கனவே கோ பேக் மோடின்னு சொன்னோம், இப்போ நாங்கள் இனிமேல் கோ பேக் மேலாம் சொல்ல மாட்டோம், இனிமேல் நாங்கள் கெட் அவுட் மோடின்னு தான் சொல்லுவோம் அப்படின்னா இவருக்கு கொஞ்சம் பற்றிக்கிட்டு. ஏன்னா அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அவர், பாஜக மாநில அவர் ஒன்றே நீ கெட் அவுட் மோடிலாம் சொல்லிப்பார், நான் வந்து உன்னுடைய அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் ஒரு செங்கல் இல்லாமல் பிரித்து எடுக்கும் வரை நான் தான் அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கேன்னு ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார் ஒரு வாரத்துக்கு முன்னே. இப்போ அதை எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி, அதை வலியுறுத்துகிற மாதிரியே இப்போ அவர் அதற்கு முண்டா தட்டுறார். நாங்கள் மும்மொழி கொள்கையை விட மாட்டோம், நாங்கள் அதுக்கு கையெழுத்து இயக்கத்தை நடக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போத, திமுக அந்த பக்கம் நாங்கள் எங்களுடைய கொள்கை என்பது அண்ணா வகுத்து இருந்த இருமொழி கொள்கை தான். இந்த பிரச்சனை இதில் தான் துவங்குது. அப்போ இதில் வந்து அண்ணாமலை சொன்ன நான் வந்து உன்னுடைய அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் பெயர்த்து எடுக்கும் வரை கடைசி வரை அது முடிகிற வரை நான் தான் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு தொடர்ந்து ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்க பலர் அதற்கு விமர்சனம் கொடுத்துட்டாங்க. நீ வந்து எங்களுடைய செங்கல் அல்ல, எங்கள் செவுத்து பக்கம் கூட வர முடியாதுன்னு ஏற்கனவே தூத்துக்குடியிலேருந்து அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி பெரியசாமி அவர்களுடைய மகள் வந்து கீதா ஜீவன் ஏற்கனவே அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணிட்டாங்க. இப்போ ஹையஸ்ட்டாக இப்போ திமுகவுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீ எங்கள் அறிவாலயத்துடைய செங்கலில் பெயர்க்க வேண்டாம், அறிவாலயம் இருக்கக்கூடிய அந்த பகுதியான அண்ணா சாலைக்கு வந்து பாரு, அண்ணா சாலைக்கு வந்தாலே அதை நாங்கள் ஒன்று சந்திக்க தயாராக இருக்கின்ற மாதிரி அவர் சொல்ல, உடனடியாக அதற்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா சாலையில் நான் எங்கே வரணும், இடத்த சொல்லுங்கள், நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் அங்கே வரேன் அப்படின்னு ரெண்டு பக்கமும் இந்த வார்த்தை மோதல் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு பல பிரச்சனைகள் இருக்குது. வேலை போகிற பிரச்சனைன்றப்ப அது வந்து நிதி ஆதாரத்தில் மத்திய அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி பெற வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அப்போ வந்து இப்போ இதனுடைய சீரியஸ்னஸ் புரியாமல் ரெண்டு அரசியல் இயக்கங்கள் ரெண்டுமே வந்து ஒன்று மாநிலத்தில் ஆளுது, ஒன்று மத்தியில் ஆளுது. ரெண்டுனுடைய பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கக்கூடிய இவர் வந்து அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர், அவர் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர். ரெண்டு பேருமே மக்களுக்கான பிரச்சனையை பேசாமல் அவங்க தங்களுடைய ஈகோ பிரச்சனையை வந்து முண்டா தட்டுறாங்க. அது இந்த நாட்டு மக்கள் ரொம்ப கவலையோடு பார்க்குறோம். அது நாங்கள்லாம் அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய நாங்கள், இந்த மீடியாவை ரன் பண்ணக்கூடிய நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி மக்களுக்கான பிரச்சனையை விட்டுட்டு வேறு எதையோ அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே. இன்றைக்கி நாட்டில் அவ்வளோ சிக்கல்கள் இருக்கப்ப அதையெல்லாம் விடுத்துட்டு இவங்க வேறு எதையோ வந்து மையம் பண்ணி இதை கொண்டு போவதற்கான முயற்சி எடுக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. எனவே ரெண்டு பேருமே இதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான முறையில் நீங்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் அதை செயல்படுத்த ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, ரெண்டு நேரெதிரான தத்துவம். உங்கள் தத்துவத்தை நீங்கள் செயல்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மும்மொழிங்கிறீங்க, இவங்க இருமொழி கொள்கை திமுக. இப்போ இருமொழி கொள்கைக்கான ஆதரவு பேராதரவு தமிழ்நாட்டில் இருக்குன்றதை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை அதெல்லாம் மாறி போச்சு, அது பழைய காலம், இப்போ நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வரோம், ஏன் 3 மொழி கற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இதை நோக்கி உங்களுடைய பாசிட்டிவான ஆக்டிவிட்டியை, உங்களுடைய ஆப்டிமிஸ்டிக் ஆக்டிவிட்டியை நீங்கள் கொண்டு போகாமல் ரெண்டு பேருமே முண்டா தட்டுக்கிற என்னமோ ரோட்டில் நின்று சட்டை போடக்கூடிய சாதாரண ரவுடிகளை போல் நீங்கள் பேசுவது என்பது அது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரியது. இதை நாங்கள் பொறுப்போடு அக்கறையோடு இதை நாங்கள் விமர்சிக்கக்கூடிய நாங்கள் அப்படி தான் பார்க்குறோமே ஒழிய
ஒழிய நீங்கள் வந்து இதில் மோதிக்கிட்டு என்னமோ 2 ஆடு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டுனாக்கா நரிக்கு வந்து அது அதான் வாய்ப்பாக போய்டும் என்பது போல் நீங்கள் மோதிக்கிட்டு இருப்பது நாட்டு மக்களுக்கு நல்லதில்லை என்பதை மட்டும் நாங்கள் இங்கே சொல்லி முடிக்கிறோம். இல்லை, இந்த ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை வந்து எப்பவுமே பரபரப்பான செய்தி கொடுப்பாரு, பரபரப்பான செய்திக்குள்ள அவரே போய் வாண்டடாக உட்காந்து அமர்ந்து கொள்வார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எப்பவுமே வந்து வார்த்தையை பார்த்து தான் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் துணை முதல்வர்ன்ற ஒரு பொறுப்பு இருக்கு. இவர் பேசினார்னா நம்ம ஒன்று இக்னோர் பண்ணோம். இப்போ இந்த ஒரு விஷயத்த பப்ளிக் கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க? இப்போ மக்கள் வந்து இப்போ நீங்கள் மக்களுக்கு அவன் அன்றாட வந்து இன்றைக்கி விலைவாசி ஏற்றமே மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொருளை சாதாரணமான ஒரு பொருளை விலையை வாங்கி இன்றைக்கி சாப்பிட முடியல, காய்கறி வந்து அந்த மாதிரி போகுது. அதே போல் மளிகை வியாபாரம் எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையை பார்ப்பதற்கே மக்களுக்கு அவன் அன்றாட குடும்பம் நடத்துவதே 1000 பிரச்சனை இருக்கப்ப நீங்கள் அவங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத காதுக்கும் செவிக்கும் எட்டாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு அதற்கு ஒரு விவாதத்தை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மீடியா படங்களை அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அது வந்து இப்போ எங்களால் வந்து கொஞ்சம் கூட ஒரு சாதாரண பப்ளிக்காக நான் வந்து விமர்சகராக விட்டுருங்க, சாதாரண மக்களில் ஒருத்தராக நான் சொல்கிறேன், இதெல்லாம் பார்க்க சகிக்கலை. இதை விட்டுருங்க, ஆப்டிமிஸ்டிக்காக யோசிங்க, பாசிட்டிவாக என்ன பண்ணலாம் அந்த மக்களுக்கு, உங்களால் என்ன பண்ண முடியுது, அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படி யோசிங்க. இப்போ திமுகவுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் தான் இருக்குது. திமுகவோட ஆட்சி காலம் கிட்டத்தட்ட வந்து 2026 முடிய போகுது. அப்போ இதற்கு பிறகு நீங்கள் 90% நிறைவேற்றிட்டுங்கிறீங்க, இன்னும் 10% இருக்குது. 90% நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னு சொல்லி, ஆனால் எதிர்கட்சிகள் அப்படி எதுவும் இல்லை, நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அதை செயல்முறைப்படுத்துவதற்கு அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பாருங்கள். பிஜேபி நாங்கள் தான் அடுத்து 26க்கு பிறகு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போங்கிறீங்க, அதுக்கு என்ன உண்டோ பார்த்தாலே 2 பேரும் இதை நோக்கி பயணித்தாலே நாட்டு மக்களுக்கு எல்லா நன்மையும் கிடச்சிரும். நீங்கள் இதில் சரியாக உங்கள் தத்துவத்தில் உங்களுடைய கொள்கை திட்டங்களில் நீங்கள் பயணித்தாலே இப்போ எங்களை மாதிரியான சாதாரண மக்களுக்கு, எங்களை போன்றவர்களுக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப எளிதாக கிடச்சிரும். நீங்கள் ஒரு பக்கத்தில் வந்து பெட்ரோலுடைய அதை எல்லாத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க, உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க. இங்கே இவங்க என்னத்தையெல்லாம் கட்டுப்படுத்தி மக்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் இவங்க பண்ணுவாங்க. சாதாரண மக்கள் நாங்கள் நல்லா இருந்துருவோம். ஆனால் அப்படி இருக்கான்னா அப்படி இல்லாமல் 2 பேருமே முண்டா தட்டுறீங்க. சாதாரண இந்த ரோடு மாதிரியே நீங்கள் பண்ணுறீங்க. அது என்பது வந்து ரொம்ப ஏற்புடையதல்ல. சொல்லப்போனால் பொறுப்பு வாய்ந்த இதில் இருக்கீங்க, பதவியில் இருக்காரு நம்மளுடைய துணை முதல்வர் அவர்கள். இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். இப்போ அண்ணாமலை வந்து இப்போ எப்போ வந்தார்? அவர் 3 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த கட்சியில் மாநில தலைவர் ஆனவர். அவருக்கு பெரிய அரசியல் பாரம்பரியம் கிடையாது. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து உள்ளார கட்சிக்குள்ள அரசியலுக்குள்ளே வந்தவர். அவருக்கு இந்த நாட்டு நடப்பு வந்து உங்கள் அளவுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் முழுவதுமாக அரசியல் பின்னணியிலேருந்து மக்கள்கிட்டேருந்து கீழே இருந்து உங்கள் தாத்தா உங்கள் அப்பான்னு வந்த நீங்கள் இவரையெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணிட்டு போயிடணும். இவருக்கெல்லாம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அதை ஒரு இஷ்யூவாக அது ஒரு விவாதமாக மாறுவது என்பதை விட இந்த நாட்டில் நீங்கள் வேற பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இந்த விவாதத்தை நம்ம தொடர அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம். பிரசாந்த் கிஷோர் அவர் இப்ப யாருக்கு வேலை செய்ய போறாரு? இல்ல பிரசாந்த் கிஷோர் வந்து 2026 பெரிய பங்கு வகிக்க போறாரா? அவர் அதிமுக பக்கம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் விஜய் சந்திச்சிருக்கிறார் சொல்றாங்க. விஜய் ஒரு பக்கம் பேச அவங்க கட்சியில இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர் ஒரு பக்கம் கொம்பு சுத்துறாரு. அது என்னதான் நடக்குது? இல்லை, பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் பீகாரில் நின்னாருங்க. இப்போ அவங்க நடந்த இடைத்தேர்தலில் 4 தொகுதியில் அவர் நின்னார். ஒன்றில் கூட அவர் ஜெயிக்கல. அவருடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அவருக்கே பயன்படுது தானே சீமான் சொல்கிறாரு. நீ இப்போ 4 இடத்துல நீ ஒன்றில் கூட ஜெயிக்க முடியல, உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னப்பா இங்கே உதவ போகுது, உனக்கு இங்கே என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு எளிமையான கேள்வியை நம்ம அவர் முன்னாடி வைக்கிறோம். இந்த ஆதவ அர்ஜுனா என்பவர் வந்து இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தையில் இருந்தார். அதற்கு முன்னாடி திமுக கூட்டணிக்கு வேலை செய்யதா சொல்லிட்டு இன்னைக்கு தாவேக்காவுக்கு வந்திருக்காரு. அவருக்கு என்ன நம்பகத்தன்மை என்ன இருக்குது? அவர் கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிட்டு அவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அவரை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தாவேகா விஜய் செய்வது என்பது ஒரு ஏற்புடையதல்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மொத்தம் 38 மாவட்டமாக இருக்குது நிர்வாக ரீதியாக. அவர் அதை அப்படியே 120 மாவட்டமாக பிரிக்க போகிறாராம். இப்போ எல்லா கட்சியுமே அப்படி தான் பண்ணுறாங்க. இதை நீங்கள் விவாதத்தில் நீங்கள் இதில் காட்டுவீங்களான்னு தெரியல, நான் பேசி முடிச்சிடறேன். இப்போ வந்து திமுக பார்த்தீங்கன்னா 76 மாவட்டமாக வச்சுருக்கு, அதிமுக 84 மாவட்டமாக வச்சிருக்கு. இதெல்லாம் என்ன முறைங்க? எனக்கு புரியவே இல்லை. நிர்வாக ரீதியாக 38 மாவட்டம் தான் இருக்கு. நாளைக்கு ஒரு கலெக்டரை பார்க்க ஒரு மாவட்ட செயலாளர் போறாருன்னா ஒரு மாவட்ட செயலாளர் போய் தான் ஒரு பரிந்துரை கொடுத்தா அது வேல்யூபுளாக இருக்கும். அந்த மாவட்டத்துக்கு இவர் தான் மாவட்ட செயலாளர், அதுக்கு கீழே இவர் ஒன்றிய செயலாளர், ஒன்றியம்னு ஒன்று இருக்கும், ஒன்றியத்துக்கு இவர் தான் செயலாளர், நகரம்னு ஒன்று இருக்கும், நகரத்தை 4ஆக பிரிக்கிறீங்க. அதை வடக்குங்கிறிய, தெற்குங்கிறிய, மேற்குங்கிறிய, கிழக்குங்கிறிய, எவன் எந்த பகுதியில் போகணுன்றாங்க, எவன் எந்த பகுதியில், எவன் யார் எதுக்கு மாவட்ட செயலாளர் தெரியாது. இப்படி ஒரு முறைமையை வந்து கொண்டு வந்தது யாருன்னே தெரியல. 2 எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை போடணுங்கிறது திமுகவோட திட்டம்ன்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 234 தொகுதி இருக்கு. அப்போ 120 மாவட்ட செயலாளரா? மாவட்டத்தில் அதுக்கு ஏன் மாவட்ட செயலாளர், அதுக்கு தொகுதி செயலாளர்னு பேர் வச்சுங்க. தொகுதி தான் 234 இருக்கு. 234க்கு ஒரு தொகுதி செயலாளர் போட்டுக்கங்க. யார் வேணாம், எம்எல்ஏ தொகுதி ஒன்று இருக்கு ஆல்ரெடி. என்ன சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டத்துக்கு ஒரு கட்டமைப்பு அமைப்பது தான் மிக சரியாக இருக்கும். இப்போ விஜய் வந்து இப்போ அன்றாட பிரச்சனைகளில் தலையிடுவதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டுறாரு.
அவருக்கு அதற்கான வழிகாட்டுதல் என்பது மிக குறைவாக இருக்குது. அவருக்கு இருக்க ஆட்கள்லாம் ரொம்ப அப்படியே மேலே இருக்காங்க, ஒன்று கீழே ராவா தொண்டராக இருக்காங்க. நடுவில் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி அரசியலாக அவர் முன்னெடுத்து செல்வதற்கு ஆட்கள் கிடையாது. அதற்கான ஏற்பாடு என்பது அங்கே இருக்கா என்னன்னு கூட தெரியாது. தேர்தல் வகுப்பாளர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அவரை கூப்பிட்டு துணை பொதுச் செயலாளர்னு பொறுப்பு கொடுக்குறீங்க, ஆதவர்ஜினா கொடுக்குறீங்க, இன்னும் உள்ளவங்களுக்குலாம் கொடுக்குறீங்க. அவங்களாம் யாருன்னு மக்களுக்கு, சாதாரண எளிய மக்களுக்கு ஓட்டு போடுறவனுக்கு தெரியுமா? உங்களை தான் தெரியும், உங்களை தெரியும். அடுத்து வேணுமா அந்த இப்போ கொஞ்ச நாளாக புஷி ஆனதுன்னு ஒருத்தர் தெரியும், அது கூட ரசிகர் மட்டத்தில் தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியாது. அந்த எந்த கட்டமைப்பு வேலையுமே நீங்கள் செய்யலை. இப்போ நாளைக்கு கீழே போயிட்டு இதே தாவேகா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கம் ஒரு நாளைக்கு ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துறீங்கன்னா அவங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது, என்ன அறிமுகம் இருக்குது? அப்படியான ஆட்களை நீங்கள் எந்த திட்டமும் உங்கள்கிட்ட இல்லை. 2026 நான் தான் ஆட்சியை பிடிப்பேன், என் தலைமையில் கூட்டணி, என்னை முன்னிறுத்தி வரவங்களை நாங்கள் வந்து அலையன்ஸை சேர்த்துப்போம், நாங்கள் கூட்டணி மந்திரி சபை அமைப்போன்ற அளவுக்கு ஒரு பெரிய திட்டத்தை முன்வைத்திருக்கிறீங்க. உங்களுடைய கனவு, உங்களுடைய கற்பனை எல்லாம் பிரமாதம். ஆனால் அதற்கான நடைமுறை யதார்த்தம் என்ன இருக்குது? அது எதுவுமே இல்லாமல் உங்கள் கனவுல மட்டுமே வடித்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் சிஸ்டம் பண்ணுவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லாமல் ஒன்றை முன்னெடுப்பது என்பது கொஞ்சம் கூட ஏற்கிறதா இல்லை. உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.